வழங்கப்படுகிறது. புரத் சஹஸ்ரார சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம் சுரத்விஷாம் பிராணவிநாசி விஷ்ணோஹோ சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்யே. சக்கரத்தாழ்வார் பெருமானுடைய வலக்கையை எப்போதும் அலங்கரிப்பவர். அப்போது நாம் பெங்களூரில் உள்ள ஜூகனஹள்ளி ராஜாஜி நகர் 2வது பிளாக்கில் உள்ள ஜூகனஹள்ளி கோதண்டராமசுவாமி கோயிலை அடைந்துள்ளோம். இந்த திருக்கோயிலில் பெருமானுக்கு வலதுபுறத்தில் சக்கரத்தாழ்வார் சந்நிதி அமைந்துள்ளது. தேஜஸோடு எழுந்துருளி இருக்கும் சுதர்சனர், அவரை இப்போது நாம் சேவித்துக் கொள்ளுகிறோம். 16 திருக்கரங்களோட காட்சி கொடுக்கிறார். திருநேத்திரம், நெற்றியிலே ஒரு கண்ணோடு எழுந்துருளி உள்ளார். 16 திருக்கைகள், தன்னுடைய திருவடியை ஓர்புறம் திருப்பி சக்கரத்திலேயே வலம் வரும் திருக்கோலத்தில் உள்ளார். இவரை சேவித்துக் கொண்டு பின்புறம் கண்ணாடியில் சேவை சாதிக்கும் நரசிம்மரை, அழகிய சிங்கனை சேவித்துக் கொள்ளுகிறோம். யோக நரசிம்ம சுவாமி யோகாசனத்தில் எழுந்துருளி உள்ளார். 4 திருக்கரங்களிலும் சக்கராயுதத்தையே பற்றி இருக்கிறார். தன் பக்தன் பிரகலாதனுக்காக அருள் கொடுத்த வீரத்தோடும் கருணையோடும் அற்புதமா அடியார்களுக்கு காட்சி கொடுக்கிறார். எங்கும் ஒரு வழக்கம், முன்புறம் சக்கரத்தாழ்வாரும் பின்புறம் ஸ்ரீ நரசிம்ம பெருமானும் தான் எழுந்துருளி இருப்பார்கள். அதை போலவே இந்த திருக்கோயிலிலும் நரசிம்மனும் சக்கரத்தாழ்வாரும் உள்ளார்கள். அவர்களை சேவித்துக் கொண்டு அவர்களின் அருளோடே ராமாயணம் அயோத்தியா காண்டத்தின் அடுத்த சர்க்கத்தை அடைவோம். ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் மாந்தோல் மரவுரி தரித்துக் கொண்டு காடு நோக்கி புறப்படுகிறார்கள். அப்போது வசிஷ்டாச்சாரியர் கோபப்பட்டு, இது தகாது, ஓர் ஆணின் பாதிப்பகுதி பெண், ஆகவே சீதையே அரியாசனத்தில் அமர்த்தி இந்த நாட்டை நானே ஆள்கிறேன் என்று கோபத்தோடே கூறினார். இது கேட்ட மக்கள் எல்லாரும் கொந்தளித்தார்கள். வசிஷ்டர் மேலும் கூறுகிறார், பரதஸ்ச சசத்ருக்னஹ சீரவாசா வனேச்சரஹ வனே வசந்தம் காகுத்ஸ்தம் அனுவத்ஸ்யதி பூர்வஜம் ததசூன்யாம் கதஜனாம் வசுதாம் பாதபைஸ் சஹ த்வம் ஏகாசாதிர் துர்விருத்தா பிரஜானாம் அஹிதே ஸ்திதா. நாம் நாடு விட்டு போகிறோம். ராமன் நாட்டை விட்டு காட்டுக்கு போனவுடன் மக்கள் அனைவரும் பின்தொடர்வார்கள். நானும் போவேன். குலகுரு இருக்க மாட்டார், மன்னன் இருக்க மாட்டார், மகிழ்ச்சிகள் இருக்க மாட்டார்கள். பரதன் திரும்பி வரட்டும். பரதனை பத்தி எனக்கு தெரியும் கைகேசி, அவன் ஒரு நாளும் ராமன் இல்லா நாட்டில் இருக்க மாட்டான். நீ தனியாக இந்த நாட்டை ஆண்டு கொண்டிரு. இது மயான பூமியைப் போலே சூன்யமாக காட்சி அளிக்கும். இந்த தேசம்தான் உனக்கு கிட்டும். அப்படியே உன் மகம் ஆள வேண்டும் என்னாலும் யாரு மற்ற நாட்டைத்தான் ஆளப்போகிறான் என்று வசிஷ்டர் கூறுகிறார். நகி தத் பவிதாராஷ்டிரம் யத்தர ராமோ ந பூபதி தத்வனம் பவிதாராஷ்டிரம் யதராமோ நிவத்ஸ்யதி. எந்த இடத்தில் ராமன் இருக்க மாட்டானோ அது அரசாக நாடாக இராது. எந்த இடத்தில் ராமன் இருப்பனோ அது காடாக இராது, நாடாக மாறி போகும். கைகேயி, நீ கேட்ட வரம் ஒரு நாளும் பலிக்கப் போவதில்லை. ராமன் காட்டுக்கு போக வேண்டும், நாட்டின் சுகம் கூடாது என்றாய். ஆனால் பார், ராமன் காட்டை அடைந்தவுடன் காடே நாடாகி போகிறது, நாடு காடாகி போகும். பின் எப்படி உன்னுடைய வரம் பலிக்கப் போகிறது? யத்யபித்வம் க்ஷிதிதலாத்கமனம் சோத்பதிஷ்யசி.
பிருது வம்ச சரித்திரஜ்ஞः சோன்யதான கரிஷ்யதி திரக்ஷ சத்தைவ கைகேயி பசுவ்யாள மிருகத்விஜான் கச்சதஸ்ஸஹ ராமேண பாதபாம்ச தது உன்முகான். இங்கிருந்து ஆடும் மாடும் கோழியும் ராமன் பின்னே போகும். மரங்களும் செடி கொடிகளும் கூட இவ்வூரில் தங்காது, அனைத்தும் ராமனோடே செல்லும். இந்த நிலையில் நீ மட்டும் தனித்து இந்த நாட்டிலிருந்து என்ன செய்ய போகிறாய்? நீயும் போவாய். இன்றில்லாவிடில் நாளை நரகத்தை அடைவாய். எங்களாருக்கு நரகம் கிட்டாது, சொர்க்கத்தை அடைவோம். நீ ஒருத்தி நாட்டையும் ஆள், முடிந்த பிற்பாடு நரகத்துக்கும் செல். அதஹா அதோத்தமான் ஆபரணானி தேவி தேகி ஸ்னுஷாயை வியபனீய சீரம் ந சீரமஸ்யாக பிரதிதீயதேதி நவாரயத் தத் வசனம் வசிஷ்டா. மேலும் வசிஷ்டர் ஓர் முறை முயற்சிக்கிறார். கைகேயி, நீயே போய் சீதையை தடு. அவளுக்கு சீரவசனம் வேண்டாம், மாந்தோல் மறுவரி வேண்டாம் என்று சொல். நாங்கள் அனைவரும் உன்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். உன் மார்க்கத்தை நல்லதாக்கிக் கொள்ள ஒரு கடைசி வாய்ப்பு. அப்போதும் கைகேயி பேசவில்லை. யானைச்ச முக்கியைஹி பரிச்சாரகைச்ச சுசம்ருதா கச்சது ராஜபுத்ரி வஸ்திரைச்ச சர்வைஹி சகிதைர்விதானைஹி நேயம்ருதாதே வர சம்பிரதானே. நீ சீதையோடு கூட அவளுக்கு வேண்டிய ஆபரணம், குதிரை, காலாட்படை, தேர்கள் அனைத்தையும் நீயே அனுப்பி வை. அவள் மட்டுமாவது காட்டில் அலங்காரத்தோடு இருக்கட்டும். ராமன் காட்டில் யாகங்களையும் யஜ்ஞங்களையும் செய்வான். அப்போது சீதை அலங்கரித்துக் கொண்டிருந்தாலும் அதுதான் நாம் இருக்கும் நாட்டுக்கு ஏற்றம் தரும். கைகை கேட்பாயா? ஆனால் அவள் கேட்காமலே போனாள். வசிஷ்டர் கூறுகிறார், கோசல சராச்சரம் எப்போதும் ராமனைத்தான் எதிர்பார்க்கும். கோகுலத்தில் எதெல்லாம் சுற்றி இருந்தனவோ எல்லாம் கண்ணனை கொல்ல பார்க்கும். எங்கோ காளியன் மடுவில் ஒரு பாம்பு இருந்தது. ஆனால் அந்த பாம்பு கண்ணனை கொல்ல வந்தது. வத்சாசுரன் ஒரு கண்ணுக்குட்டி வடிவத்தில் அசுரன் ஆவேசித்து கொல்ல வந்தான். தாய்ப்பால் கொடுக்கும் பூதனை அசுர பெண்ணாக வந்தாள். ஏதோ விளாம்பழம், கபித்தாசுரன் விளாம்பழ உருவத்திலேயே அசுரன் வந்தான். சகடாசுரன், திருநாவர்த்தாசுரன், ஒரு கழுதை நிற்கிறது, கழுதையை கொண்டு விளையாடலான்னு பார்த்தா தேனுகாசுரன், கொக்கு நிற்கிறது பகாசுரன், குதிரை வர்றது கேசி. இப்படி ஒன்னொன்னும் எதெல்லாம் பக்கத்தில் இருக்குமோ கோகுலத்தில் அனைத்தும் அசுரம். ஆனால் கோசலத்தில் அப்படி அல்ல. அயோத்தியில் அனைத்தும் ராமன் ராமனன்னே வாழும். கைகேயி, இது புரியாமல் நீ நடந்து கொள்ளுகிறாய் என்று வசிஷ்டர் கூறினார். ஆரும் கேட்கவில்லை. அனைவரும் அழுகிறார்கள். ஆனால் கைகேயி தைரியமாக இருந்தாள். அடுத்த சர்க்கம் 38வது சர்க்கம். தஸ்யாம் சீரம் வசானாயாம் நாதவத்ஸ்யாம நாதவத் பிரசுக்ரோஷ ஜனசர்வோ திக்வாம் தசரதம் த்விதி. அனைத்து மக்களும் வருத்தப்பட்டு, தசரதா, உனக்குத்தான் இந்த இத்தனை பாபமும் அடையப் போகிறது. நீதான் இத்தனைக்கும் காரணம். தேன தத்திர பிரணாதேன துக்கித சமஹீபதி. இப்படி மக்கள் அனைவரும் ஒரே குரலில் சொல்லுவதை கேட்ட தசரதன் மிகவும் துயிருற்றான். துயருற்று மயக்கமடும் நிலைக்கு அடைந்தான். சுகுமாரீச்ச பாலாச்ச சததஞ்ச சுகோச்சிதா நேயம் வனஸ்ஸ யோக்யேதி சத்தியமாக குருர்மம. நானும் சொல்லுகிறேன், என் குருவான வசிஷ்டரும் சொல்லுகிறார், இந்த சிறு பெண்ணால் காட்டு வியாதியை தாங்கிக் கொள்ள முடியாது. காட்டின் துன்பங்கள் இவள் தாங்க மாட்டாள். ஆகவே இயம் ஹி கஸ்யாபி கரோதி கிஞ்சித் தபஸ்வினி ராஜவரஸ்ய புத்ரி சீராணி சீராண்யாபாத் ஜனகஸ்ய கன்யா நேயம் பிரதிஜ்ஞா மம தத்தபூர்வா. கைகேயி, நான் உனக்கு வரம் கொடுத்தேன் வாஸ்தவம். அதை வைத்துத்தானே என் கழுத்தை முறிக்கிறா போல நடந்து கொள்ளுகிறாய். ஆனால் வரம் கொடுத்த போது வருகின்ற மருமகளை மாந்தோல் மரபொறி உடுத்தி காட்டுக்கு அனுப்புகிறேன் என்ன வரம் கொடுத்தேன்? 2 வரம் கொடுத்தேன். அதில் ஓர் வரத்தால் ராமனை காட்டுக்கு போக சொல்லுகிறாய். ராமன் தானே காடாக வேண்டும், ஏன் மருமகள் போக வேண்டும்? அந்த மருமகளேன் மாந்தோல் மரபொறி தரித்துக் கொண்டு போக வேண்டும். இப்படி நான் எந்த வரமும் கொடுக்கவில்லையே. இல்லாததை நீ கேட்டு வஞ்சிக்க பார்க்கிறாய். ராமேண யதிதே பாபே கிஞ்சித் கிருதம் அசோபனம் அபகாரஹ கைஹதே வைதேஹ்யாஹ தர்ஷிதோ வைதேஹ்யா தர்ஷிதோ அதமே. அதமே, தாழ்ந்தவளே, பாபத்தால் உயர்ந்தவளே, ராமேண எதிதே பாபே கிஞ்சித் கிருதம் அசோபனம். உனக்கு ராமன் என்னைக்கான ஏதானு தப்பு பண்ணிருக்காரா? உன் நாட்டை பறிச்சிருக்காரா? தன் தாயை விட உன்னை குறைவாக நடத்தி இருப்பாரா? மதிப்பில்லாம நடத்தி இருப்பாரா? ஏதும் இல்லையே. பின் எதற்கு நீ அவனை பழி தீர்த்து கொள்ளுகிறாய்? மிருகீவோத்புல்ல நயனா மிருதுஷீலா மனஸ்வினி அபகாரம் கமிவதே
கரோதி ஜனகாத்மஜா, ஜனகனுடைய பெண் சீதை உனக்கென்ன செய்தாள்? உன்னை மாமியாராகவா நினைத்தாள்? உன்னை தன் தாயாகத்தான் இதுகாரும் சீதை நினைத்தாள். இது கண்டாவது உன் மனம் இறங்காதா? ஏவம் ப்ருவந்தம் பிதரம் ராமஹ சம்பிரஸ்திதோ வனம் அவாக்ஷர சமாசீனம் இதம் வச்சனம் அப்ரவீத். இப்படி வசிஷ்டர் சில வார்த்தைகள், தயரதன் பல வார்த்தைகள் என்று ஜனங்கள் பல பல பேச ராமன் அனைவரை பார்த்து கைகூப்பி கொண்டு பேசுகிறான். நீங்கள் எல்லாம் எனக்காக இவ்வளவு வருத்தப்பட தேவையில்லை. எதற்கு? நாம் காட்டுக்கு போகிறோம். 14 ஆண்டுகளை 16 நிமிஷங்களாக கழிப்போம். நமக்கொண்டும் மாந்தோலும் மரபுரியும் புதியாதவனை அல்ல. எத்தனையோ இடத்தில் பகவான் படைத்திருக்கிறான். ஒரு மானை படைத்ததும் ஈஸ்வரன், மரத்தை படைத்ததும் ஈஸ்வரன். அந்த பகவானே ராமனாக அவதரித்தும் போது மாந்தோல் மரபுரி தரித்துக் கொள்வது அவருக்கு கடினம்? ஒரு நாளும் இருக்காது. ஆனால் அனைவரும் பயப்பட்டார்களே தவிர ராமனுக்கு பயமில்லை. கவலை வேண்டாம், என் தாயை பற்றி தான் எனக்கு கவலையாக உள்ளது. தந்தையே, எனக்கு மாந்தோல் மரபுரி ஆபரணம், சீதைக்கு ஆபரணத்தை பற்றி பேசுகிறீரே, இந்த நாட்டுக்கே ஆபரணமாக இருப்பவள் கௌசல்யா. அந்த கௌசல்யா தேவி என்னை பிரிந்து துன்பப்பட போகிறாள். அவளை தேற்றி நன்றாக பாதுகாக்க வழி தேடுவீரா? அதை விட்டுவிட்டு என் மாந்தோல் மரபுரியை பற்றி கவலைப்படுகிறீரே, இது ஆகாது. இயம் தார்மிக கௌசல்யா மம மாதா யசஸ்வினி விருத்தா சாக்துஷீலாச்ச நச்சத்வாம் தேவ கர்ஹதே. இதுவரைக்கும் உம்மை குற்றம் சொல்லி இருப்பாளா? யாரையாவது தவறாக நடத்தி இருப்பாளா? அந்த கௌசல்யை பாதுகாப்பதுதான் என்னை பொறுத்தவரை மிகவும் முக்கியம். மற்றபடிக்கு எனக்கு தேர் வந்ததா, குதிரை வந்ததா, ஆபரணங்கள் வந்தனவா, சீதை அலங்காரத்தோட வந்தாளா, அதெல்லாம் இப்போது முக்கியமில்லை. என் தாயை பாதுகாக்க வேண்டும். தந்தையான நீர் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். மயாபிஹீனாம் வரத பிரபன்னாம் சோகசாகரம் அதிருஷ்டபூர்வ வியசனாம் பூயா சம்மந்து மருகசி. நீர் இப்போது சோகப்படாமல் என் தாயை காப்பாற்றி கொடுக்க வேண்டும். நீரே சோகப்பட்டு அழுது அலற்றினால் தாயை யார் காப்பாற்றுவார்கள்? வேண்டாம். இமாம் மகேந்திரோபமஜாதகர்தினீம் ததா விதாத்தும் ஜனனீம் மமார்கசி யதா வனஸ்தே மயி சோககர்ஷிதா ந ஜீவிதம் ன்யஸ்ய யமக்ஷயம் பிரஜேத். அடுத்தொன்று நடக்கும். நான் காட்டுக்கு போனவுடன் என்னுடைய பிரிவு தாழாமல் கௌசல்யை தற்கொலை பண்ணி கொள்ளலாம். அப்போதுதான் நிஜத்தில் நரகத்துக்கு போவாள். அல்லது கௌசல்யை தானே பட்டினி கடந்து உயிரை மாய்த்து கொள்ளலாம். அப்போதும் நல்ல கதி கிடைக்காது. நம்மை அழித்து கொள்ளும் முடிவு நம்மிடத்தில் இல்லை. நாம் செய்யக்கூடாது. பெருமான் எது நாள் வரை பூலோகத்தில் வைத்து பணிவிடைகளை செய்ய சொல்லுகிறாரோ கைங்கரியம் செய்ய வேண்டும். நம்மை நாமே ஆத்மஹத்தின்னு சொல்லுவார்கள். தற்கொலை செய்து கொள்ளவோ வேணுமென்று உபவாசம் இருந்து உயிர் துறக்கவோ இதேது நமக்கு தகுதி கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு பயம். நான் நாட்டை பிரிந்து சென்றவுடன் கௌசல்யால் தாங்க மாட்டாமல் அவளே உயிர் மாய்த்து கொள்ளலாம், மயக்கம் அடையலாம், படுக்க விட்டு எழுந்திருக்காமல் போகலாம். இதுத்தனே காப்பாற்ற வேண்டிய நிலையில் நீர் இருக்கிறீர். 60,000 வருஷம் நாட்டாண்டது இருக்கட்டும், இப்பதான் பரீட்சை நேரம். நான் நாட்டிலிருந்து புறப்பட்டு போனவுடன் ஓர் பக்கம் உமக்கு வருத்தம், மற்றொரு பக்கம் கௌசல்யக்கு வருத்தம். ஒருத்தருக்கொருத்தர் தேர்ச்சி கொள்ள வேண்டும். அது மட்டுமா, ஊருக்கு சென்றிருக்கும் பரதன் வரப்போகிறான். அவன் அதைவிட பாவுகன். ஒரு நாளும் நாட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் அழுது அரத்துவான். அவனையும் நீர்தான் சமாளிக்க வேண்டும். அவன் தம்பி சத்ருகனன் தன் அண்ணன் பரதனுக்கு ஒரு ஆபத்து என்றவுடன் அவன் தாங்க மாட்டான். இப்படி எத்தனையோ ஆபத்துக்கள் மேல் வரவிருக்கின்றன. அதத்தனை விட்டுவிட்டு நாட்டுக்கு ஆபத்து, உமக்காபத்து, கௌசல்யக்காபத்து, வரும் பரதனுக்கு வருத்தம், சத்ருகனனுக்கு தாட்சி, இதெல்லாத்தையும் பத்தி யோசித்து என்ன பண்ணணும்னு பார்ப்பீரா? அதை விடுத்து எனக்கு ஆபரணம் கொடுத்தோமா, சீதைக்கு மாந்தோலா மரபுரியா, அவளுக்கு ஆபரணமா அலங்காரமா, ஜனகர் என்ன சொல்லுவாரோ, இப்ப அதெல்லாமா முக்கியம்? எனக்கு இது ஏதிலும் விருப்பம் இல்லை. நம் தாயான கைகேயி சொல்படி நான் புறப்படுகிறேன். நாட்டை ரட்சித்துக் கொள்ளும், கௌசல்யாகிற மாதாவை ரட்சியும், இனி என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று ராமன் பேச பேச உயிரே பிரிந்து போகிறா போலே வந்தாளின் இனவணங்கி வளநகரம் தொழுதேத்த மன்னனாவான் நின்னாயே. இன்று கானகத்துக்கு போன்னு நான் அனுப்பி வைத்தேனே, காட்டுக்கு போகும் வயது எனக்கு, நாட்டை ஆளும் வயது உனக்கு என்று தயரதன் பெருங்குரலில் புலம்பத் தொடங்குகிறார். என்ன புலம்பினார் என்று பார்ப்போம்.